இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி டைலரிங் கிளாஸ் எடுக்க போகிறீங்களா, ஃபீஸ் எவ்வளோ, எப்படி ஜாயின் பண்ண சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இது வந்துட்டு நான் யூடியூப்பில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வந்துட்டு இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு டைலரிங் கிளாஸ் வந்துட்டு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைலரிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு சிசர் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இந்த சிசர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மொனை வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். நீங்கள் இப்போ நெக்கெல்லாம் அடித்து திருப்புறீங்க அப்படின்னா அந்த மொனையிலே நீங்கள் கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வச்சுருக்கக்கூடிய இந்த சிசருடைய நம்பர் வந்துட்டு 10. இப்போ இதுக்கு கீழே 9 இருக்குது, 11, 12, 13 இருக்குது. 10 வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. 9 வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் 10 வாங்க போகும்போது ஒரு 4 மடிச்சிட்டு கூட நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சிசர் வாங்கினீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபின் கேஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் மட்டும் நீங்கள் 1 வாங்கினீங்க அப்படின்னா போதும். பாபின் மட்டும் இந்த மாதிரி ஒரு 5 வாங்கி வச்சுக்கோங்க. 5 வாங்கினீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு நூல் சுற்றி வச்சுக்கோங்க. நூல் வந்துட்டு நம்ம மேட்சிங்காக தான் போட்டு தைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஸ்டார்டிங்கில் நீங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தைச்சாதான் உங்களுக்கு தையல் கரெக்டாக விழுகுதா, நம்ம நேராக கரெக்டாக தைக்கிறோமா என்னங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். அதனால ஒரு 5 பாபின் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சாக்கு வந்துட்டு 1 வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிரையான்ஸ் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம டிராயிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஆமுல் ரவுண்ட்லேருந்து மார்க்கிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எடுத்தோடனே நீங்கள் நூல் கண்டு அதிகமாக வாங்காமல் ஒரு 4லேருந்து ஒரு 5 கண்டு வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட ஒரு 3 நூல் கண்டு வந்துட்டு காமிச்சிருக்கேன். அதிகமாக வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சி நீங்கள் வந்து நூல் வாங்கி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த கம் வந்துட்டு வாங்கிக்கோங்க. இது எதுக்குன்னா நீங்கள் நெக்கெல்லாம் அடித்து திருப்பும் போது ஈஸியாக இந்த கம்மை வச்சு நம்ம அதில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடும்போது நெக் டிசைன் வந்துட்டு அழகாக இருக்கும். இது வந்துட்டு 7000. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கம் வந்துட்டு நீங்கள் லேஸ் ஒர்க்லாம் இருக்குது இல்லையா, ஆரி ஒர்க்கு, அது வாங்கி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண போகும்போது அதுக்கு கீழே இந்த கம் வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சு வராது, நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு வந்துட்டு இந்த கம்மு யூஸ் ஆகும். இதுவுமே வேணும்னாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா டைலரிங்கு முக்கியமானது இன்ச் டேப். ஓகேவா? இன்ச் டேப்பை வந்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கணும். இந்த கம்மு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் தைக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்மு. பட் ஆனால் நீங்கள் பேட்ச் ஒர்க் இதெல்லாம் ஒட்டணும் அப்படின்னா அந்த 7000 இருக்குல்லையே அந்த கம்மை வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ச் டேப் வந்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த இன்ச் டேப் வாங்க போகும்போது சின்னது வந்துட்டு வாங்காதீங்க. பெரிய இன்ச் டேப் தான் நம்மளுடைய மார்க்கிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நம்ம மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நீங்கள் பெரிய சைஸ் இன்ச் டேப் வந்துட்டு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நெக் டிசைன்லாம் நம்ம கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஸ்கேலப் டிசைன்லாம் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு இந்த ஸ்கேல் வந்துட்டு வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்காமல் நியர்பை நம்ம வீட்டு பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அங்கே வந்துட்டு நமக்கு ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கேலப் டிசைன்லேயே வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஒரே ஒரு டிசைன் மட்டும் இருக்கும் இல்லையா, அது மட்டும் வாங்காமல் இதுலேயே வந்துட்டு பெரிய ஸ்கேலப் இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக வரையக்கூடிய இந்த ஸ்கேலப் டிசைன், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் டிசைனில் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கோடு போடுறதுக்கும் சென்டர்லேயே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்கேலப் டிசைன் வந்துட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ ப்ளவுஸ்க்குலாம் வந்துட்டு ஸ்லீவுக்கு ப்ளவுஸ்க்குலாம் நீங்கள் ஸ்கேலப் டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்னது வச்சுட்டு நீங்கள் ஸ்கேலப் டிசைன் கொடுங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பெரிய ஸ்கேலப் டிசைனை விட சின்ன ஸ்கேலப் டிசைனை நீங்கள் ட்ராயிங் பண்ணி கட்டிங் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். ட்ராயிங் பண்ணுறதும் சரி, நான் ஸ்டிச்சிங் பண்ணுறதும் சரி, நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஆமுல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு ஆமுல் ரவுண்ட்லேருந்து நெக் வந்துட்டு நம்ம ட்ராயிங் பண்ணி வரைகிறதுக்கும், அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்துட்டு நம்ம கட்டிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த கர்வ் வந்துட்டு கரெக்டாக நமக்கு வரைஞ்சி கட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த ஆமுல் ஸ்கேலும் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்கேலு டைலரிங் பொருள் எது வேணாலும் நீங்கள் நியர்பை பக்கத்தில் உள்ள கடைகளில் போய் வாங்கினீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரேட்டு வந்துட்டு ரொம்பவே சீப்பாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும்.
அதுக்கப்புறமா ஸ்கேல் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு எல் ஸ்கேலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மல் ஸ்கேலை வச்சு நம்ம கோடு போடும்போது கண்டிப்பாக 1/2 இன்ச்சஸ் 1/4 இன்ச்சஸ் நமக்கு வந்துட்டு கிராஸாக இருக்கும். அதுவே இந்த மாதிரி நீங்கள் எல் ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் நமக்கு கரெக்டாக காட்டி கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல் ஸ்கேல் வாங்கி நீங்கள் கோடு போடும்போது உங்களுக்கு கோடுலேருந்து மார்க்கிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு ஈஸியாக நேராக வந்துட்டு நம்ம பண்ணலாம். அதனால இந்த ஸ்கேலை வந்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ டைலரிங்க்கு நமக்கு தேவையான இந்த 3 ஸ்கேல் வந்துட்டு கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குண்டூசிலாம் இருக்கு இல்லையா, நெக் பேட்டர்லாம் வந்துட்டு நம்ம தைக்க போகும்போது இந்த மாதிரி குண்டூசியை வச்சுட்டு தான் நம்ம சுற்றிலும் வந்துட்டு குத்திட்டு தைப்போம். அப்படி குத்திட்டு தைக்க போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கீழே வந்து அடிக்கடி மிஸ் ஆயிரும். அப்படி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டியாக பில்லோ மாதிரி வந்துட்டு தைச்சிட்டு அதுக்குள்ளே வேஸ்ட்டு பஞ்சு இல்லைன்னா கிளாத் ஏதாவது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு குத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மிஸ் ஆகாது. கரெக்டாக வந்து நம்ம தைக்க போகும்போது எடுத்துகிட்டு நெக்கில் வந்து குத்தி நம்ம அடித்து திருப்பிட்டு திரும்ப மறுபடியும் அந்த பின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த பில்லுக்குள்ளே வந்துட்டு நம்ம குத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுவுமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துட்டு வேஸ்ட்டு கிளாத் வேணாலும் நீங்கள் வைக்கலாம், இல்லை ஸ்பான்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் அது கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்கள் நெக் டிசைன் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கணும், ஃபஸ்ட்டு நெக் டிசைனே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேன்வாஸ் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கேன்வாஸ்லேயே கொஞ்சம் திக்னஸ்ஸாக கனமாக இருக்கும், அது வந்துட்டு வாங்கக்கூடாது. அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு வாங்கி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கனமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்டிஸ் எல்லாம் அடித்து திருப்பிட்டு போடும்போது அந்த துணியாக வந்துட்டு ரொம்ப கனமாக தெரியும். இந்த மாதிரி மெல்லிஸாக வாங்கி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீங்கள் வேர் பண்ணுறது இது வந்துட்டு தெரியாது. அதே டைமில் அந்த நெக் டிசைன் வந்துட்டு கரெக்டாக நமக்கு தைக்க போகும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன மாடலை வந்துட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்களோ அந்த டிசைன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இந்த கேன்வாஸில் உங்களுக்கு வீட்டில் தெரியுதா வந்துட்டு பாருங்கள், ஒன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம் இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும். ஒரு சைடு வந்துட்டு நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கத்து நமக்கு கம் எதுவுமே இருக்காது, ஒரு மாதிரியாக சொரசொரப்பாக இருக்கும். நமக்கு எந்த பக்கத்து கம் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அயன் பண்ணி தைக்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு டைலரிங்க்கு மேக்ஸிமம் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே வந்துட்டு நான் சொல்லலை. அதனால் நான் சொல்லியிருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு லோ பட்ஜெட் தான், அதிகமாக எதுவுமே வாங்க வேணாம். நான் சொல்லக்கூடிய அந்த பொருள் மட்டும் தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. சம்மர் டைம் ஆரம்பிச்சிச்சு, அதே மாதிரி ஸ்கூல் லீவ் வந்துட்டு விட்டுருவாங்க. இந்த டைமில் டைலரிங் கிளாஸ் போகலாமா இல்லை எம்ப்ராய்டரி கிளாஸ் போகலாமா ஆரி கிளாஸ் போகலாமா சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம கிளாஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஃபீஸ் எதுவுமே கிடையாது. யூடியூப் சேனலில் தான் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக வந்துட்டு கிளாஸ் வரப்போது கண்டிப்பாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கிளாஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் வந்துட்டு கண்டிப்பாக தெரிவிங்க. அப்போ தான் மற்றவங்களும் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு மட்டும் போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 மீட்டர் லைனிங் கிளாத் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ளவுஸ் பிட்டு வேண்டாம், நீங்கள் லைனிங் கிளாத்தே வந்துட்டு வாங்கிக்கோங்க. 30 ரூபா 40 ரூபாய்க்கு வந்துட்டு. நீங்கள் நினைக்கலாம் ரேஷன் கையிலேயே ரேஷன் சேலையில் வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அதில் நம்ம நினைக்கிற மாடல் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நமக்கு வராது. அந்தந்த இடத்துல ஊசி குத்தும்போது லைட்டாக கிளியிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் 1 மீட்டர் ப்ளவுஸ் பீட்டோ இல்லை நீங்கள் லைனிங் கிளாத்தோ வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா மெயினாக ஒரு நோட் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் கிளாஸில் நான் டெய்லி நான் என்னென்ன உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு நீங்கள் மறுபடியும் நீங்கள் டைலரிங் பண்ண போகிறீங்க, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட அதை பார்த்து நீங்கள் டக்குன்னு வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடலாம், ஒரு சுடிதார் கட்டிங் கூட நீங்கள் வந்துட்டு போடலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது நான் ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதில் நான் சுடிதார் வந்து நான் ட்ராயிங் பண்ணியிருப்பேன்.
இதில் இடுப்பு சுற்றளவு, மார்பக சுற்றளவு, கீழே ஹிப்பு சுற்றளவு, இதோடைய உயரம், ஆமல் ரவுண்டு, இது எல்லாமே நான் டிராயிங் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் வந்துட்டு பேர் எழுதியிருப்பேன் இல்லையா. இப்போ நான் பேர் எழுதுனதுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே வந்துட்டு இதோடைய அலவன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் சுடிதாருடைய அலவன்ஸ் எல்லாமே நான் எழுதியிருப்பேன். இதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து இதை அப்படியே கம்மை வச்சுட்டு ஒட்டிட்டேன் அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணி தைக்க போகும்போது எந்த அலவன்ஸ் நம்ம எந்த இடத்துல கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும், எவ்வளோ ஹைட்டு அப்படிங்கிற கொண்டும் நான் இதில் நான் சொல்லிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஷோல்டர்லேருந்து இப்போ ஆம்பல் லென்த்து ஒரு 6ன்னா அந்த 6 கிட்ட நீங்கள் ஆம்பல் லென்த்து நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு சுற்றளவு நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா அந்த லென்த்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒரு 14 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 14 கிட்ட நீங்கள் இடுப்பு சுற்றளவான சரி நீங்கள் வந்துட்டு மார்க்கிங் பண்ணணும். இப்போ ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும் நான் எவ்வளோ லென்த்து 21 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 21 கிட்ட உங்களுடைய ஹிப்புடைய ரவுண்டை எடுத்து நீங்கள் வந்துட்டு எழுதணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எழுதுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு டிராயிங்கும் பண்ணணும், ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு எழுதியும் வைக்கணும். இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா இன்ச் டேப்பில் எப்படி நம்ம அளவெடுக்கிறது அப்படின்னா 1 இன்ச்சு 2 இன்ச்சு தெரியும், 5 இன்ச்சஸ் தெரியும், 10 இன்ச்சஸ் வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா இன்ச்சஸுமே தெரியும். பட் ஆனால் இதில் எந்த இடத்துல கரெக்டாக நமக்கு அந்த 1/4 இன்ச்சஸ் எங்கே இருக்குது, 1/2 இன்ச்சஸ் எங்கே இருக்குது, 1 இன்ச்சஸ் கரெக்டாக நம்ம எங்களுக்குள்ளே மார்க் பண்ணணும், அந்த 3/4 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் வைப்போம்ல அதெல்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இப்போ கரெக்டாக 1 இன்ச்சஸில் முன்னாடி கம்பி இருக்கனால நமக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியாது, அதனால நான் ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து 1/2 இன்ச்சஸ் அப்படின்னா இந்த மாதிரி கீழே ஏரோ மார்க் வருது இல்லையா, இதுதான் வந்துட்டு நமக்கு 1/2 இன்ச்சஸ். ஓகேவா. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 பக்கத்தில் ஒரு பெரிய கோடு வந்திருக்கு இல்லையா, அது வந்து 2 இன்ச்சஸ். இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் கணக்கு எடுக்கணும். ஃபஸ்ட்டு பெரிய கோடு வந்திருக்கும், அதுக்கப்புறம் சின்ன கோடு, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கோடு வந்திருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் ஒரு புள்ளின்னு சொல்லுவோம், அது வந்துட்டு ஒரு கோடு, அதுக்கப்புறம் சென்டரில் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ். இந்த மெத்தடில் தான் வந்துட்டு 1/4 இன்ச்சஸ் எங்கே இருக்குது, 1/2 இன்ச்சஸ் எங்கே இருக்குது, 1 இன்ச்சஸ் எங்கே இருக்குது சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணணும். இப்போ 1/2 இன்ச்சஸ் அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சஸில் அந்த ஏரோ மார்க்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு 1/2 இன்ச்சஸ். ஓகேவா. ஃபுல்லாக வந்து கொடுத்து 1 நம்பர் போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருக்குல்ல அது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 1 இன்ச்சஸ். எப்போதுமே நம்ம கட்டிங் பண்ண போகும்போது இந்த 1 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் இந்த 1/4 இன்ச்சஸ், அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ், 3/4 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 1 இன்ச்சஸ், இதை வந்து நீங்கள் கம்பல்சரி கரெக்டாக வந்துட்டு கற்றுக்கணும். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸை கம்மி பண்ணி நீங்கள் கட்டிங் பண்ணிட்டாலும் கப் ஷேப் வந்துட்டு சொதப்பிடும். அதுவே ஒரு 1/2 இன்ச்சஸ் நீங்கள் அதிகமாக வச்சு அந்த சென்டர் டாட்டுடைய தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு இட்லி மாதிரி அம்மிங்க போயிடும். ஓகேவா. அதனால தான் சொல்கிறேன் 1/4 இன்ச்சஸ், 1/2 இன்ச்சஸ், 1 இன்ச்சஸ் இதெல்லாம் வந்துட்டு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ச் டேப்பை பேக் சைடு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா சின்ன நம்பர்ஸ்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு சென்டிமீட்டர். ஓகேவா. பெரிய நம்பராக இருக்குல்ல இதெல்லாம் வந்துட்டு இன்ச்சு கணக்கு, 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு சொல்லுவோம். அதுவே சின்ன நம்பர் வருது பாருங்க, சின்ன சின்ன நம்பராக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா இப்போ 1 மீட்டர் கிளாத் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 100 நம்பர் அதில் வந்துட்டு வந்திருக்கும், 100 வந்துட்டு போட்டிருக்கும். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள், பெரிய நம்பர் எல்லாம் போட்டிருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு இன்ச்சு கணக்கு. ஓகேவா. சின்ன சின்ன நம்பராக போட்டிருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சென்டிமீட்டர். இந்த நம்பர் எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா துணி வாங்குறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ளவுஸ் பீட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 80 பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு இதில் 15 இன்ச்சஸ் இருக்கு, சாரி 15 போட்டிருக்கு இல்லையா, இது வந்துட்டு உங்களுக்கு 1/2 மீட்டர். சின்ன நம்பர் இன்ச்சு நம்பர் அதாவது சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த 15 போட்டிருக்கு இல்லையா, இது வரைக்கும் அந்த கிளாத்தோடைய அலவன்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு 1/2 மீட்டர். அதுவே 100 போட்டிருக்கு பாருங்க, இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு 1 மீட்டர். ஓகேவா. இதுவே வந்துட்டு உங்களுக்கு 80 கிட்ட இருக்கும், 80 போட்டிருக்குல்ல 80 அந்த இடத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னா ப்ளவுஸ் பீட்டு 80 பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு 80 பாயிண்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு இன்ச்சு டேப்பில் அந்த இன்ச்சு வந்து நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணுறது, அதே மாதிரி சென்டிமீட்டர்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, துணி வாங்க போகிறீங்க அப்படின்னா 1 மீட்டர் கிளாத்னா 100, 80 பாயிண்ட் அப்படின்னா 80 இருக்கும், 1/2 மீட்டர் அப்படின்னா 50 இருக்கு இல்லையா, 5015 அதுதான் வந்துட்டு 1/2 மீட்டர். ஓகேவா. இது வந்துட்டு சென்டிமீட்டர், இது வந்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வாங்க போகிறீங்களா அதுக்கு தான் வந்துட்டு யூஸ் ஆகும்.
பெரிய நம்பரில் இன்ச்சு நம்பர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய நம்பர் வந்துட்டு யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் நமக்கு டைலரிங் கிளாஸில் நமக்கு என்னென்ன பேசிக்காக நமக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மிஷினை நல்லா வந்துட்டு ஆயில் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா, மிஷினை வந்துட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஊசியில் நூல் கோர்க்குறது, எப்படி நம்ம கீழே பாபின் கேஸ் மாட்டுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அடுத்த கிளாஸில் வந்துட்டு நான் சொல்லித்தருவேன். அந்த கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பென்சில், பேனா வச்சுருப்பேன், அது மாதிரி பின்ஸு, அதே மாதிரி க்ரையான்ஸு, கம்மு, நூல் மறந்துடாமல் 5 பாபின் வாங்கி வச்சுக்கோங்க. கேஸ் வந்துட்டு 1 வாங்கினா போதும். அதுக்கப்புறம் மார்க்கிங் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்டில் வந்துட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸில் நமக்கு ப்ளவுஸ் சுடிலேருந்து லாங் ஃப்ராக்லேருந்து சுடிதார்லேருந்து பேபி ஃப்ராக்லேருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அடங்கி வரும். மிஸ் பண்ணாமல் கிளாஸ் பார்த்து கற்றுக்கோங்க.